தனுஷரோட இந்த கர படம் வந்து ரிலீஸ் ஆகி படம் பார்த்துருப்பீங்க. முதல்ல படம் வந்து எப்படி இருக்கு? இப்போ இந்த புக்கிங்ஸ்ல வந்து கம்மியா இருக்கு. தனுஷரோட படங்கள் எலெக்ஷனால கம்மியா இருக்கா இல்ல நார்மலா மாதிரி தான் ஆகுது? படத்துக்கு வந்து ஓவரா ஹைப் பண்ணிட்டாங்கல்ல. தனுஷருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமா இருக்குமா? சில படம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்பவே லாகா இருக்கு, செகண்ட் ஹாப் வந்து சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாப் எதுக்கு இவ்வளோ லாகா போகணும் அப்படின்ற விமர்சனம் வந்துட்டு இருக்கு. முதல்ல ஒரு படத்தை ஏன் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்னு பிரிக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு படம் அவ்வளோதான். இப்போ இந்த படம் வந்து தனுஷ் பட்ஜெட்லேயே அதிக பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. சும்மா ஜஸ்ட்டு அவர் நடக்கிறதுலையே அந்த நடிப்பு அவர் கொடுக்குறாரு. பொதுவாக வந்து சிவாஜி காலத்தில் தான் சொல்லுவாங்க, அவர் விரல் நகமெல்லாம் நடிக்கும்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்து ரொம்ப இவ்வளவு எக்ஸ்ட்ரானரியாக ஒருத்தரால் நடிச்சிட முடியுமா? பகலில் இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். சிறந்த நடிகர் வரிசையில் தனுஷ் வந்து பரபரன்னு மேலே வந்துட்டு இருக்காரு. நடிப்பு அசுரன்லாம் அவர் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தனுஷ் வந்து இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு அழுத்தமான கதையை எடுத்து நடிச்சிருக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்படியே சீட் நுணுக்கி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சில காட்சிகள் இதில் இருக்கு. ஒரு பேங்குக்கு வந்து கொள்ளையடிக்க போவாங்க. ஒரு முழு படத்தையும் தான் நம்ம பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகள். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? டைட் க்ளோஸ்அப்பில் இப்போ கமலஹாசன் சொல்லுவாங்க, ஒரு 13 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு டைட்டாக ஒரு க்ளோஸ்அப் வச்சா கூட அதில் நீங்கள் வந்து மக்களை எந்திரிச்சு போக விடாமல் பண்ணுறது தான் பெரிய கலைஞனுக்காக. அது தனுஷ் பல படங்களில் அதை பண்ணுறாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி மேக்கிங்கு. இந்த செட்டெல்லாம் பேங்க் செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ நிஜ பேங்க்கில் போய் எடுத்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் 90s காலத்தை நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். தனுஷரோட இந்த கர படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்த்துருப்பீங்க. முதல்ல படம் வந்து எப்படி இருந்தது சார்? படம் தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுகிற படம்னா அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தனுஷ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அழுத்தமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிறந்த நடிகர் வரிசையில் தனுஷ் வந்து பரபரன்னு மேலே வந்துட்டு இருக்காரு. நடிப்பு அசுரன்லாம் அவர் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தனுஷ் வந்து இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு அழுத்தமான கதையை எடுத்து நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப லைட் வெயினாக ஒரு கதையை எடுத்துகிட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்கலாம். அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு வேணால் வச்சுக்கலாமே. அது ஒரேடியாக வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற படம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு படம்னு சொல்ல முடியாது. அப்படி ரெண்டுமா கலந்த ஒரு படமாக அது இருக்குது. ஆக்சுவலாக படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்பவே லாகா இருக்கு, செகண்ட் ஹாப் வந்து சூப்பராக இருக்கு. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப் எதுக்கு இவ்வளோ லாகா போகணும் அப்படின்ற விமர்சனம் வந்துட்டு இருக்கே சார். முதல்ல ஒரு படத்தை ஏன் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்னு பிரிக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு படம் அவ்வளோதான். நம்ம வசதிக்காக நம்ம நொறுக்கு தீனி திங்கிற ஆளுங்கிறதுனால அந்த இன்ட்ரோலுங்கிறத விடுறாங்க. அப்புறம் இயற்கை உபாதைகளுக்காக விடுறது தான். மற்றபடி வந்து அது ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்னு ஒரு படத்தை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முழு படத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகள் ஒரு 2-3 சொல்லலாம். முக்கியமாக வந்து ஒரு அப்படியே சீட் நுணுக்கி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி சில காட்சிகள் இதில் இருக்குது. ஒரு பேங்குக்கு வந்து கொள்ளையடிக்க போவாங்க. அங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்க வெளியில் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு பதட்டம் வரும்ல, ஐயோ பார்த்துருவாங்களோ அப்படின்னு. ஏதோ நம்மளே இந்த பேங்குக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அந்த டைரக்டர் கொடுக்குறாரு. கட்டாயமாக அதுலலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் வர்ற படங்களை பார்த்தீங்கன்னா காமெடியே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஏன் அப்படி ஒரு படத்தை எடுக்கணுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் காமெடி இல்லாமல் எங்கேயாவது யாராவது இருக்காங்களா? எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம எரியாமல் ஒரு காமெடி ஒன்று வரும், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்போம். ஸோ அப்படி தான் ஒரு படம் இருக்கணும். இதற்கு முன்னாடி நம்ம வந்து
பல ஆக்ஷன் படங்களை பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே அப்படியே ஒரு ட்ராக்ல ஒரு காமெடி ஒன்று வரும், அல்லது எங்கேயோ ஒரு கேரக்டர் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டு போவோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணும்னு மெனக்கெட்டு ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ சமீபத்தில் லீடர்னு ஒரு படம் வந்துச்சு. நான் கூட அந்த படத்தை பற்றி பேசும்போது இது ரொம்ப அழுத்தமாக நான் சொன்னேன். மருதமலை மாதிரி படங்கள்லாம் இங்கே தமிழில் வந்திருக்கு, நிறைய ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் குபீர்னு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி வந்துட்டு போகும். இப்பெல்லாம் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த கேள்வி எனக்கு இந்த படத்துலையும் இருந்துச்சு. ஸோ எதிர்காலத்தில் அந்த டைரக்டர் அதை மாற்றிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சார், படம் வந்து இந்த சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால இதில் காமெடி வச்சா படத்துக்கு ஒட்டாத நிலை ஏற்படும் சார். அப்படி கிடையாது. இப்போ இந்த பேங்க் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம், பேங்க்ல வந்து கொள்ளடிக்கிற மாதிரியான படங்கள் தான் பார்த்துருப்போம். இதில் வந்து வேற மாதிரி இருந்தது. ஒரு பேங்க் வந்து ஒரு பாமர மக்கள் கிட்ட எப்படி கொள்ளடிக்கிறது வந்து காமிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதில் காமெடி வச்சா அது செட் ஆகாது சார். இல்லைங்க, ஒரு விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. விஜய் சேதுபதியும் ரமேஷ் திலக்கும். அந்த படத்தில் ஆம்புலன்ஸில் போவாங்க அந்த டெட் பாடி எடுக்கிறதுக்கு. அதுதான் படம் ஆரஞ்சு மிட்டாய். ஆமாம், அதில் கொஞ்சம் காமெடி இருக்கும். நீங்கள் அந்த கதையே ரொம்ப ஒரு மாதிரி துயரமான ஒரு கதை, அதுக்குள்ளே ஒரு காமெடியை வச்சுருப்பாங்க. அப்போ படம் பார்க்க வர்றவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிறது கட்டாயமாக தேவை. அதுக்காக நான் சொன்னேனே தவிர நீங்கள் இப்படி தான் நான் எடுப்பேன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லாமே கமர்ஷியலாக மாறிடுச்சு. இப்போ இந்த படம் வந்து தனுஷ் பட்ஜெட்லேயே அதிக பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கும் பொழுது அது எல்லாருக்குமான படமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. மற்றபடி இந்த களம் அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் அது ரொம்ப எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பாராட்டுகள். படத்துக்கு வந்து ஓவரா ஹைப் பண்ணிட்டாங்களா சார்? இப்போ தனுஷாரா இருக்கட்டும், இல்லை டேரக்டரா இருக்கட்டும், டேரக்டர்லாம் முன்னாடியே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இப்போ தனுஷார் வந்து ஜீனியஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பாக போனதால நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணலையோ? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நானும் தான் கேட்டேன். ஓகே, நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ஒரு படத்தை பார்க்குறேன். அப்போ தனுஷ் அங்கே அதை பேசினார், இங்கே இந்த ட்வீட் பண்ணார் அப்படின்லாம் நினச்சி யாரும் வரமாட்டாங்க. ஒரு படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாருமே வருவாங்க. நல்லாவும் இருக்கு, நம்ம வந்து அதை குறையெல்லாம் சொல்லலை. அதில் வந்து அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது சில இடம். முக்கியமாக இந்த சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அது உள்ளபடியே ரொம்ப மனதை உருக்குகிற காட்சியாக தான் இருக்குது. பட்டு அந்த இடத்துல டவுன் ஆகுது, அப்படியே அந்த ஸ்பீடு அப்படியே டவுன் ஆகுது, மறுபடியும் தூக்குது, மறுபடியும் இறங்குது. ஸோ அப்படி போகுது. அதுக்காக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மேக்கிங் வைஸ் வந்து படமா நல்லா இருக்கு சார். அது வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி மேக்கிங்கு. இந்த செட்டெல்லாம் பேங்க் செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ நிஜ பேங்க்கில் போய் எடுத்த மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று 90s காலத்தை நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ப்ரொடியூசர் வந்து கொடுத்துப்போம் அந்த கலை அசுரன்னு சொல்லிட்டு. அது ஏற்ற மாதிரி தனுஷ் சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து தன்னை வந்து இந்த மெழுகத்திக்கிட்டே போறாருல சார். இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருந்ததுன்னு வந்து சொல்றாங்களே சார். ஆமாம்மா, நீங்கள் அதாவது ஒரு டைட் க்ளோஸ்அப்பில் இப்போ கமலஹாசன் சொல்லுவாங்க, ஒரு 13 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு டைட்டாக ஒரு க்ளோஸ்அப் வச்சா கூட அதில் நீங்கள் வந்து மக்களை எந்திரிச்சு போக விடாமல் பண்ணுறது தான் பெரிய கலைஞனுக்கு அழகு. அது தனுஷ் பல படங்களில் அதை பண்ணுறாரு. ரொம்ப ஒரு நுணுக்கமான காட்சிகள், ஒரு டைட் ஃப்ரேமில் நடிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அவர் பண்ணுவார். ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வந்து தன்னை மெருகத்திட்டே இருக்கார். ஸோ அதனால தான் அந்த அவருக்கு வர்ற இயக்குனர்கள் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி சப்ஜெக்டோட வராங்க. இந்த சப்ஜெக்டை இவர் தாங்குவார் அப்படின்னு நினச்சி வரணும்ல. இப்போ இதே படத்தை வேற ஒரு நடிகரை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது அவ்வளோ கரெக்டாக பொருந்தாது. இவரால் அது முடியும் அப்படின்னு நினச்சி தான் அதுக்கேற்ற ஒரு கனமான கதையோட வர்றது அது. ஸோ அதனால் அந்த இடத்தை தனுஷ் ஈஸியாக ரீச் பண்ணிட்டார். இப்போ அதே மாதிரி KS ரவிக்குமார் சார் இருக்கார்ல சார், அவருடைய ஆக்டிங் பற்றியும் பேசியாகும். அவர் வந்து டேரக்டராக நிறைய சாதனைகளை வந்து பண்ணிட்டார். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருதா கேள்விப்படுறோம் சார். எப்படி இருந்தது அவரோட நடிப்பு? ஐயோ, ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு. ஆக்சுவலாக KS ரவிக்குமார் இதற்கு முன்னே நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப காலம் கழித்து தன்னுடைய மகனை பிரிந்து ஒரு அப்பா வந்து எப்படி தேடாத இடமெல்லாம் தேடிட்டு ஒரு கட்டத்தில் அவன் வரமாட்டான்னு நினச்சி இருக்கும்பொழுது அவனே எதிரில் வந்து நிற்கும்போது எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு அப்பா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரே ஒரு டைரக்டருங்கிறதுனால அவருக்கு வந்து எந்த இதுவும் தேவையில்லை, அவரே சொல்லிட்டா போதும், அப்படி நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மேக்கப்பு சும்மா ஜஸ்ட்டு அவர் நடக்கிறதுலேயே அந்த நடிப்பு அவர் கொடுக்குறாரு. பொதுவாக வந்து சிவாஜி காலத்தில் தான் சொல்லுவாங்க, அவர்
விரல் நகமெல்லாம் நடிக்கும்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப இவ்வளவு எக்ஸ்ட்ரானரியாக ஒருத்தரால் நடிச்சிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப பெஸ்ட். இப்போ அதே மாதிரி கருணா சாராக இருக்கட்டும், இப்போ மமிதா பைஜுவாக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த ஆக்டிங் வந்து எப்படி சார் இருந்தது? எனக்கு மமிதா பைஜு இந்த படத்தில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ நல்ல ஆர்டிஸ்ட்டு மலமலன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்று ஒரு வெயிட்டான கேரக்டராக இருக்கணும், ஒரு படம் முழுக்க வரணும். இது ரெண்டுமே இல்லாமல் அப்படி ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு எதுக்கு மமிதா பைஜுன்னு நமக்கு புரியல. பட் அது வேற யாராவது நடிக்க வச்சிருக்கலான்னு தோணுச்சுங்க. ஓகே ஓகே. கருணா சார் எப்படி சார் இருந்தது? ஐயோ, அவரு எப்பவுமே இப்போ குணச்சித்திர நடிகராக மாறிட்டார் அவர். ஓகே. என்ன அதுவும் அவர் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படங்களில் அவர் நடிக்கும்போது அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அது இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நடிச்சுட்டு போயிடுவார், இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் தொடராதுன்னு நினச்சேன். ஏன்னா மாமான்னு ஆசையோடு பார்க்க வர்ற பையில விரட்டி விட்டுருவார் அவர். இதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது அந்த கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆகுற மாதிரி வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம். இப்போ படத்தில் என்னதான் தனுஷ் சார் ஹீரோவாக இருந்தாலும் சைலண்டாக ஒருத்தர் வந்து எல்லா படத்துக்கும் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சார், ஜி. பிரகாஷ் குமார் சார். ஒரு காலத்தில் வந்து இளையராஜா சாரோட அந்த மியூசிக்கும் அந்த இசையை பற்றி பேசிட்டு இருக்கோம். எல்லா படத்துலையும் அவர் தான் ஹீரோவாக இருப்பார், யார் ஹீரோவாக நடிச்சாலும். அந்த வரிசையில் வந்து ஜிவி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு சார். அந்த கிளைமேக்ஸ் சீனெல்லாம் இருக்கட்டும், அங்கெல்லாம் ரொம்பவே அந்த மியூசிக் தான் எலவேட் பண்ணுது. அதுதான் நம்மளை உட்கார வைக்குது, அந்த சீட் நுனியில் உட்கார வைக்கிறதுக்கு காரணம் அந்த இசை தான் வந்து. எப்படி இருந்தது சார் அவருடைய? ஆக்சுவலாக தான் இந்த ஒரு படத்தின் இசையமைப்பாளருங்கிறவர் பின்னணி இசையில் பிரமாதப்படுத்துகிறவர் தான் அந்த முழுமையான இசையமைப்பாளராக மாற முடியும். முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபேஷ் முரளிகிட்ட போவாங்க, ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பின்னணி இசைக்காக அந்த படத்தை தூக்கிட்டு சபேஷ் முரளி ஸ்டுடியோவுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க பின்னணி இசையில் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பாடலையும் சூப்பராக போட்டு பின்னணி இசையும் சூப்பராக போடுறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் பாருங்கள், சாம்சிஎஸ் இருக்காரு. நீங்கள் முக்கியமான ஒரு மாதிரி ஆக்ஷன் படம் அல்லது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் யாரை மியூசிக் டைரக்டராக போகிறதுன்னா நேராக சாம்சிஎஸ்கிட்ட போயிடுவாங்க. என்ன காரணம்னா அந்த பின்னணி இசை வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜி. பிரகாஷ் எல்லாமே இருக்காரு. நீங்கள் பாடல்கள் கூட அவர் படத்தில் வந்து எப்படியாவது ஒரு 2 பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிரும். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ஒரு 2 பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். இது வந்து மற்றவர்களுக்கு இல்லை. நம்ம சில பேரை பார்க்குறோம், பாடம் பிஜிஎம் நல்லா பண்ணுவாங்க, பாட்டு சொதப்பிடுவாங்க. ஜி. பிரகாஷை பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல சார், புழுத்தொழில் டைரக்டர், அவர் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து வெற்றிமாறன் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் செல்வராகவன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒப்பீடு வந்து சரியானதா தானே சார்? அந்த ஒப்பீடு ஒருவேளை எதிர்காலத்தில் ஃபுல்ஃபில் ஆகலாம், எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் அப்படி ஒரு அந்தஸ்தை அவர் கொடுக்க விரும்பலன்னே வச்சுங்களேன். ஏன்னா இப்போ மாரி செல்வராஜ் படமோ வெற்றிமாறன் படமோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிவிட்டேன். இந்த படத்தில் அது மிஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய கருத்து. இது வேணா தவறாக கூட இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அந்த அளவுக்கு அவரை கொண்டு போய் உயரத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். தனுஷ் சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமா இருக்குமா சார்? தொடர்ந்து வந்து படங்கள் நடிச்சுட்டே இருக்காரு, ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த படம் வந்து சரியா போக மாட்டேங்குது. அதான் குபேரா எடுத்துக்கலாம், அது தெலுங்குல நல்லா போச்சு, தமிழ்ல வந்து சரியா போகும். அதே மாதிரி இந்த தேரி இஷ்கேமின் படம் எடுத்துக்கலாம், அது வந்து ஹிந்தியில சூப்பரா போச்சு, ஆனா தமிழ்ல ஏதோ ஒரு சில காரணங்களால போகல. கடைசி அந்த இட்லி கடை வந்து படம் வந்திருந்தது, ஏதோ ஒரு சில ரசிகர்கள் சண்டைனால அந்த படம் வந்து சரியா போகல. இப்போ இந்த படம் வந்து தனுஷ் சாருக்கு வந்து ஒரு கம்பேக் படமா இருக்குமா சார்? இல்லை, இட்லி கடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அது மாதிரி தான். இப்போ அங்கே ரசிகர் சண்டையினால அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்வதை விட அந்த படத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு ட்ரையான ஒரு கதையாக இருந்தது தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு, சொந்த கிராமத்துக்கே வர்ற பையன், வெளியூர் பையன் திரும்ப கிராமத்துக்கே வந்து அங்கே அப்பாவினுடைய வேலையை செய்கிற பையன். ஸோ அப்படிலாம் ஒரு நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. அதான் சொல்கிறேனே, இந்த படம் வந்து ஒரு அதிரி புதிரியான ஒரு வெற்றியை தனுஷுக்கு கொடுக்காது. அதுக்கு வந்து ஒரு முழு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும். அதில் வந்து பாட்டு இருக்கணும், டூயட் இருக்கணும், இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்கணும். பட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது.
சார் இப்போ இந்த புக்கிங்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது தனுஷ் சாரோட படங்களுக்கு இந்த எலெக்ஷன்னால கம்மியாக இருக்கா இல்லை நார்மலாக இந்த மாதிரி தான் ஆகுதா சார்? இல்லை எலெக்ஷன் தான் காரணம். ஏன்னா இப்போ இது இன்னொன்று வந்து எல்லாமே விடுமுறை காலம், எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, வெளியூர் போகணும், டூர் போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஒன்று வந்துடுச்சு. ஓகே ஓகே. நீங்கள் சாதாரணமான நபர்கள் கூட இந்த எலெக்ஷன் தொடர்பான செய்திகளில் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சினிமாவுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்காது. ஒரு பக்கம் கிரிக்கெட் சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு பரபரப்பாக. இதுக்கு நடுவில் இந்த படம் வந்தது வந்து ஒரு ராங் ரிலீஸுங்கிற மாதிரி தான் நான் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.